ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்சன் அகாடமி. நண்பர்களே, நம்ம பாருங்க, தமிழ்ல டெய்லி 10 கொஸ்டின்ஸ் தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். அதாவது ப்ரீவியஸ் இயர் எக்ஸாம்ல அந்த கொஸ்டின்ஸ் தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் பார்த்துன்னு வரப்ப கண்டிப்பாக உங்களுக்கு சில ஐடியாஸ் வந்து கிடைச்சிருக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம அதில் நம்ம பார்க்க போகிறது 5வது கொஸ்டின், 5th கொஸ்டின் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள வந்து போகலாம். ஸோ அதுக்கு நம்ம சேனலுக்கான புதுசாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடிய பக்கத்துக்கு இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க. ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஒரு கொஸ்டின் கொடுத்துருந்தோம். அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத பார்த்துட்டு இந்த வீடியோக்குள்ள போகலாம் பாருங்க. ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் கேட்டிருந்த கேள்வி என்னன்னா, இனிமையும் நீர்மையும் தமிழெண்ணல் ஆகும் என கூறக்கூடிய நூல் எது அப்படின்றத நம்ம வந்து கேட்டிருந்தோம். இனிமையும் நீர்மையும் தமிழெண்ணல் ஆகும் என சொல்லக்கூடிய நூல் எது அப்படின்றத கேட்டிருந்தோம். இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தோன்னா, பிங்களந்தை, அதாவது பிங்கள நிகண்டு. ஸோ பிங்கள நிகண்டோட இன்னொரு பேர் தான் வந்து பிங்களந்தை. ஏன்னா அது பிங்களந்தை அப்படின்னு என்ன பண்ணப்படுதுங்க, அழைக்கப்படுது. அதனால தான் ஆப்ஷன் பிங்களந்தை அப்படின்னு வந்து வச்சிருக்காங்க. ஓகேங்களா? அப்ப பிங்கள நிகண்டு தான் வந்து பார்த்தோன்னா இந்த இனிமையும் நீர்மையும் தமிழெண்ணல் ஆகும் அப்படின்னு சொல்லுதுங்க. அதாவது தமிழ் மொழியோட அந்த சிறப்புகள் என்ன அப்படின்னு சொல்றதுக்காக தான் அந்த வரி இடம்பெற்றிருக்கு. இனிமையும் நீர்மையும் தமிழெண்ணல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பிங்கள நிகண்டு தான் சொல்லுது. இது வந்து பிங்கள முனிவர் தான் வந்து எழுதியிருப்பாரு. திவாக முனிவரோட மாணவர் தான் வந்து பிங்கள முனிவர். அவர் தான் வந்து இது என்ன பண்ணியிருப்பாருங்க, கொண்டு வந்திருப்பாரு. ஓகேங்களா? அப்போ பிங்கள நிகண்டு அப்படின்றதா இதுக்கான ஆன்சர். அது பிங்களந்தை அப்படின்னு அழைக்கப்படுறதுனால சி தான் வந்து இதுக்கான ஆன்சர். ஓகே, இப்போ அடுத்து நம்ம இந்த வீடியோக்கான 10 கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. திருக்குறளை ஜெர்மன் மொழியில் மொழிபெயர்த்தவர் யார்? ஸோ திருக்குறளை ஜெர்மன் மொழியில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்றதான் வந்து உங்களுக்கான கேள்வி. இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தோன்னா, கார்ல் கிரல். ஓகேங்களா? சி தாங்க இதுக்கான ஆன்சர். கார்ல் கிரல் அப்படின்றவர் தான் வந்து என்ன பண்றாரு, இதை ஜெர்மன் மொழியில வந்து என்ன பண்றாருங்க, மொழிபெயர்க்கிறார். டாக்டர் கிரவுல் அப்படின்னுவாங்க. ஜெர்மன் மொழியில மொழிபெயர்த்தவர் அவர் தான். ஜி போப்பை பொறுத்தவரையிலும் இது உங்களுக்கு தெரியும், ஆங்கில மொழியில மொழிபெயர்த்திருப்பாரு. வீரமாமுனிவரை பொறுத்தவரையிலும் லத்தீன்ல மொழிபெயர்த்திருப்பாரு. இந்த ஹால்பர்ட் ஸ்வைட்சர் அப்படின்றவர் யாருன்னு பார்த்தோன்னா, இவரும் ஒரு ஜெர்மன் பேராசிரியர் தான். ஆனா இவர் திருக்குறள் மேல அதிகமான பற்று உருவாயிருக்கும், திருக்குறள் மேல அதிகமான ஈர்ப்பு உருவாயிருக்கும். நிறைய திருக்குறள் வந்து என்ன பண்ணிருப்பாரு, இவர் வந்து மேற்கோள் காட்டிருப்பாரு. ஸோ அதனால நம்ம கன்ஃபியூஸ் பண்றதுக்காக இவர் ஜெர்மன் பேராசிரியர் அப்படின்றதுனால இந்த என்ன பண்றாங்க, ஆல்பர்ட் ஸ்வைட்சரை வந்து நம்மளுக்கு ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க. ஆனா யார் மொழிபெயர்த்திருப்பாரு அப்படின்னா, கார்ல் கிரவுல் அப்படின்றவர் தான் வந்து என்ன பண்ணிருப்பாரு, மொழிபெயர்த்திருப்பாரு. உங்களுக்கு தெரியும். இதே உருசிய மொழி அப்படின்னா தால்சுதாய், இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. உருசிய மொழினா தால்சுதாய் மொழிபெயர்த்திருப்பாங்க. பிரெஞ்சு மொழியில வந்து பார்த்தீங்கன்னா ஏரியல் அப்படின்றவர் வந்து மொழிபெயர்த்திருப்பாரு, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பைபிளுக்கு அடுத்தபடியா அதிகமாக மொழிபெயர்த்தப்பட்ட நூல் வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறள் தான். அடுத்து 2வது கேள்வி. காரைக்கால் அம்மையார் பாடிய நூல் எது? ஸோ காரைக்கால் அம்மையார் பாடிய நூல் எது அப்படின்றத வந்து நம்ம வந்து கேட்டிருக்கோம். ஸோ காரைக்கால் அம்மையார் பாடிய நூல் எது அப்படின்னா, திருவிரட்டை மணிமாலை. என்னதுங்க, பீதா இதுக்கான ஆன்சர். ஸோ திருவிரட்டை மணிமாலை அப்படின்ற நூல் தான் வந்து இவங்க எழுதியிருப்பாங்க. காரைக்கால் அம்மையாரை பொறுத்தவரையிலும் 63 நாயன்மார்கள்ல 3 பெண் நாயன்மார்கள் இருப்பாங்க. காரைக்கால் அம்மையார், மங்கையர்க்கரசியார், இசை நாணியார் அப்படின்ற 3 பெண் நாயன்மார்கள் இருப்பாங்க. அதுல மூத்த பெண் நாயன்மார்கள் யாருன்னு பார்த்தோன்னா, அதாவது பெண் நாயன்மார்கள்ல மூத்த நாயன்மார் அப்படின்னா காரைக்கால் அம்மையார் தான். இவங்களோட இயற்பெயர் வந்து பார்த்தீங்கன்னா புனிதவதி. இவங்களோட இயற்பெயர் என்னதுங்க, புனிதவதி அப்படின்றதான் வந்து இவங்களோட இயற்பெயர். ஓகேங்களா? ஸோ அது இல்லாம இவங்க பெரியாழ்வாரால ஒரு துளசி, ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஒரு துளசி செடியின் கீழே வந்து பெரியாழ்வாரால வந்து கண்டுபிடிக்கப்பட்டு பெரியாழ்வாரால் சாரி மாத்தி சொல்லிட்டேன், அவங்க வர மாட்டாங்க. ஓகே சாரிங்க, அவங்க ஆண்டாள். ஓகேங்களா? அப்ப இவங்க 63 நாயன்மார்கள்ல வந்து பார்த்தோன்னா 3 நாயன்மார்கள்ல பெரிய நாயன்மார் தான் வந்து காரைக்கால் அம்மையார். ஸோ அவங்க 11ஆம் திருமறையில தான் வந்து பார்த்தீங்கன்னா திருவிரட்டை மணிமாலை அப்படின்றது வந்து இடம்பெற்றிருக்கும். 11ஆம் திருமறையில வந்து இவங்களோட வந்து வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்க திருவேலங்காடு மூத்த திருப்பதிகம் அப்படின்ற ஒரு திருப்பதிகத்தை வந்து எழுதியிருப்பாங்க. திருவேலங்காடு மூத்த திருப்பதிகம் அப்படின்ற திருப்பதிகத்தை வந்து எழுதியிருப்பாங்க. அவங்க வந்து பார்த்தோன்னா அந்த திருப்பதிகத்தை எழுதுறப்ப வந்து பார்த்தோன்னா தலையாலே நடந்து சென்று அந்த திருப்பதிகத்தை வந்து திருவேலங்காடு மூத்த திருப்பதிகம் அப்படின்ற திருப்பதிகத்தை வந்து எழுதியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருக்கும். நான் மறுபடியும் முதல்ல தெளிவாக சொல்லிடுறேன். 63 நாயன்மார்கள்ல 3 நாயன்மார்கள் காரைக்கால் அம்மையார், மங்கையர்க்கரசியார், இசை நாணியார். அதுல மூத்தவங்க தான் காரைக்கால் அம்மையார். ஸோ இவங்க வந்து பார்த்தோன்னா இவங்களோட தான் திருவிரட்டை மணிமாலை எழுதப்பட்டிருக்கும். 11ஆம் திருமறையில வந்து பார்த்தோன்னா அது வந்து இடம்பெற்றிருக்கும். இவங்களோட இயற்பெயர் புனிதவதி. அதே போல திருவேலங்காடு மூத்த திருப்பதிகமும் இவங்க எழுதியிருப்பாங்க. ஓகேங்களா? ஏன்னா இடையில பெரியாழ்வார் பேரை நான் எடுத்துட்டு வந்துட்டு அது இங்க வராது, ஆண்டாள் வரும். அதை கிளியர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்த 3rd கொஸ்டின் பார்க்கலாம். நாச்சியார் திருமொழியை பாடியவர் யார்? இங்கதான் நாச்சியார் திருமொழி. நாச்சியார் திருமொழி யார் பாடப்பட்டது அப்படின்னா, ஆண்டாள் அப்படின்றவங்க தான் வந்து நாச்சியார் திருமொழியை வந்து பாடியிருப்பாங்க. ஏன்னா நாச்சியார் திருமொழி அப்படின்றது 12 ஆழ்வார்கள் இருக்கக்கூடிய ஒரே பெண் ஆழ்வார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஆண்டாள் தான். இவங்க தான்
பெரியாழ்வாரால ஸ்ரீவில்லிபுத்தூர் அப்படின்ற கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு துளசி செடி கீழே வந்து கண்டெடுக்கப்பட்ட ஒரு வளர்க்கப்பட்ட ஒரு மகள், பெரியாழ்வாரோட வளர்ப்பு மகள் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த நாச்சியார் திருமொழியை பாடிய ஆண்டாள் அவர்கள். ஓகேங்களா. இவங்க வந்து இறைவனுக்கு என்ன பண்ணிருப்பாங்க, ஒரு மாலையை வந்து சூடி போட்டிருப்பாங்க. அதனால சூடி கொடுத்த சுடர்கொடி அப்படின்ற அந்த ஒரு சிறப்பு பெயரும் உங்களுக்கு வந்து இருக்கு. இந்த நாச்சியார் திருமொழியை பொறுத்தவரையில வந்து பாத்தீங்கன்னா 143 பாசனங்களை கொண்டதுதான் வந்து இந்த நாச்சியார் திருமொழி. ஓகேங்களா. சோ திருப்பாவை அப்படின்றத வந்து இவங்க வந்து என்ன பண்ணிருப்பாங்க, எழுதிய இன்னொரு நூல் திருப்பாவை அப்படின்றத வந்து இவங்க எழுதியதுதான். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இவங்க வேயகுல விளக்கு அப்படின்ற ஒரு பட்ட பெயரும் இவங்களுக்கு இருக்குங்க. வேயகுல விளக்கு அப்படின்ற ஒரு பட்ட பெயரும் வந்து இருக்கு. அப்ப சுடி கொடுத்த சுடகொடி வேயகுல விளக்கு எல்லாமே ஆண்டாளை குறிக்கக்கூடியது. சோ இவங்க பெரிய ஆழ்வாரோட வளர்ப்பு மகள், 12 ஆழ்வார்கள் ஒரு பெண் ஆழ்வார் தான் வந்து ஆண்டாள். இவங்க தான் நாச்சியார் திருமொழியும் திருப்பாவையும் எழுதியிருப்பாங்க. நாச்சியார் திருமொழி 143 பாசுரங்களை கொண்டது. சுடி கொடுத்த சுடர்கொடி வேயகுல விளக்கு அப்படின்னா அழைக்கப்படுறாங்க. அடுத்து நிரம்பையர் காவலர் என அழைக்கப்படுபவர் யார்? 4th கொஸ்டின் பாருங்க. நிரம்பையர் காவலர் என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா அடியார்க்கு நல்லார். பி தாங்க இதுக்கான ஆன்சர். சோ நிரம்பையர் காவலர் அப்படின்னா யாருங்க, அடியார்க்கு நல்லார். சோ ஏன் இவர் முதல்ல இப்படி அழைக்கப்படுறாருன்னு பார்க்கலாம். சோ இந்த நிரம்பையர் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா கொங்கு மண்டலத்துல இருக்கக்கூடிய ஒரு ஊரோட பெயர் தான் நிரம்பை. அந்த இடத்துல தான் வந்து இந்த அடியார்க்கு நல்லார் வந்து பிறந்திருப்பாரு. அதனாலதான் இவர் நிரம்பையர் காவலர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அழைக்கப்படுறாரு. இது கிளியருங்களா. சோ இவர் அடியார்க்கு நல்லாரை பொறுத்தவரையில வந்து பாத்தீங்கன்னா இந்த சிலப்பதிகாரத்திற்கு முழுவதுமான சிறப்பான ஒரு உரையை எழுதியவர் தான் வந்து அடியார்க்கு நல்லார். அதாவது அது முன்ன இருந்த அரும்பத உரை அடிப்படையா வச்சு என்ன பண்ணிருப்பாருங்க இவரு, இந்த சிலப்பதிகாரத்திற்கு முழு உரையும் ஒரு சிறப்பான உரையும் வந்து அடியார்க்கு நல்லார் வந்து எழுதியிருப்பாரு. அப்ப பீதா வந்து இதுக்கான ஆன்சர். அடுத்து முதலில் தோன்றிய சதகம் எது? சோ முதலில் தோன்றிய சதகம் எது அப்படின்னா திருச்சதகம். பீதாங்க இதுக்கான ஆன்சர். அதாவது மாணிக்க வாசகர் எழுதிய திருவாசகம் மாணிக்க வாசகர் எழுதியிருப்பாரு இல்லையா, அந்த மாணிக்க வாசக திருவாசகத்தோட ஒரு பகுதி தான் வந்து இந்த திருச்சதகம். அப்ப இதனால்தான் 9ஆம் நூற்றாண்டுல உருவானதால்தான் இது முதல்ல உருவாக்கப்பட்ட ஒரு சதகமா வந்து கருதப்படுது. ஓகேங்களா. ஆனா தொண்டை மண்டல சதகம் அப்படின்னு கேட்பாங்க. தொண்டை மண்டல சதகம் அப்படின்னா முதலில் உருவான மண்டல சதகம் அப்படின்னு கேட்டாங்கன்னா தொண்டை மண்டல சதகம். ஏன்னா தொண்டை மண்டலத்தோட சிறப்புகளை பத்தி வந்து சொல்லப்பட்டிருக்கும். அதே போல கொங்கு மண்டலத்தோட சிறப்புகளை சொல்றதுதான் கொங்கு மண்டல சதகம். இந்த ரெண்டுமே படிக்காசு புலவர் தான் வந்து பாடியிருப்பாரு. அப்போ முதல்ல உருவான சதகம்னு கேட்டாங்கன்னா திருச்சதகம், முதல்ல உருவான மண்டல சதகம்னு கேட்டாங்கன்னா தொண்டை மண்டல சதகம். அந்த கொஸ்டினுக்கு ஏற்ற நீங்க வந்து ஆன்சர் எடுத்துக்காங்க. ஓகேங்களா. அப்ப மாணிக்க வாசகர் திருச்சதகம். அடுத்த 6வது கேள்வி. முகைதீன் ஆண்டவர் பிள்ளை தமிழ் நூலின் ஆசிரியர் யார்? முகைதீன் ஆண்டவர் பிள்ளை தமிழ் அப்படின்ற அந்த நூலோட ஆசிரியர் யார் அப்படின்றத வந்து உங்களுக்கான கேள்வி. சூப்பர். யாருங்க? ஜவ்வாது புலவர். பி தாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ ஜவ்வாது புலவர் தான் முகைதீன் ஆண்டவர் பிள்ளை தமிழ் அப்படின்ற நூலோட ஆசிரியர். ஓகேங்களா. முகைதீன் அப்துல் காதிர் ஜுமாலினி அப்படின்றவரோட அந்த புகழை பாடக்கூடிய ஒரு நூல் தான் வந்து இந்த முகைதீன் ஆண்டவர் பிள்ளை தமிழ். ஓகேங்களா. இது வந்து பாத்தீங்கன்னா இஸ்லாமியத்துல எழுதப்பட்ட ஒரு முதல் பிள்ளை தமிழ் இதுதாங்க. ஸோ இஸ்லாம் இலக்கியத்துல எழுதப்பட்ட ஒரு முதல் பிள்ளை தமிழ் அப்படின்னா முகைதீன் ஆண்டவர் பிள்ளை தமிழ். நீங்க இதுவரை போடுற கொஸ்டின் நீங்க கவனிச்சுன்னு வந்தீங்கன்னா இஸ்லாம் இலக்கியம் சார்ந்த ஒரு கேள்விகள் கேட்கப்படுது. ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம அதுக்காக தான் ஓல்டு கொஸ்டின்ஸை பார்த்துட்டு வரும். அப்ப இஸ்லாம் இலக்கியங்கள் சார்ந்த ஒரு கேள்விகள் வந்து கேட்கப்பட்டிருக்கு. அடுத்து வந்து பார்த்தோன்னா இதுல மற்றவங்களை கொடுத்துருக்காங்க பாருங்க. சர்க்கரை புலவரை பொறுத்தவரையில வந்து பார்த்தோன்னா திருச்செந்தூர் கோவை அப்படின்ற நூலை எழுதியவர் தான் வந்து சர்க்கரை புலவர். வண்ணக்களஞ்சிய புலவர் அப்படின்றவர் வந்து பார்த்தோன்னா இவர் வந்து முகமது இப்ராஹிம் அப்படின்றவரோட அந்த இது எழுதியிருப்பாரு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிச்சை இப்ராஹிம் புலவர். பிச்சை இப்ராஹிம் அப்படின்னா இவர் ஒரு இஸ்லாமிய புலவர் தான். இவர் வந்து மாலை இலக்கியங்கள் பாடுவதில் வல்லவர் தான் பிச்சை இப்ராஹிம் புலவர். ஆனா இதுக்கான ஆன்சர் வந்து ஜவ்வாது புலவர். அடுத்து 7வது கேள்வி. திருத்தொண்டர் திருவந்தாதியை பாடியவர் யார்? திருத்தொண்டர் திருவந்தாதியை பாடியவர் யார்? சூப்பர். யாருங்க? நம்பி ஆண்டார் நம்பி. பீதா இதுக்கான ஆன்சர். நம்பி ஆண்டார் நம்பி தான் வந்து பாத்தீங்கன்னா திருத்தொண்டர் திருவந்தாதியை வந்து பாடியிருப்பாரு. ஓகேங்களா. சோ இது வந்து 63 நாயன்மார்களோட ஒரு வரலாறை சொல்லக்கூடிய ஒரு நூல் தாங்க. 11ஆம் திருமறையில வந்து இது வந்து வைக்கப்பட்டுள்ளது. எத்தனாவது திருமறையில? 11ஆம். ஏன்னா 11ஆம் திருமறையை 11 பேர் பாடியிருப்பாங்க. அதனால இது 11ஆம் திருமறையில வந்து வைக்கப்பட்டுள்ளது. திருத்தொண்டர் திருவந்தாதி அப்படின்றது. இதனோட முக்கியம் என்னன்னா சேக்கிழாரோட பெரிய புராணத்துக்கு அடிப்படையாக அமைந்த நூல் அப்படின்னா இதுதான். சேக்கிழாரோட பெரிய புராணத்துக்கு அடிப்படையாக அமைந்த நூல் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஓகேங்களா. அடுத்து
திருக்குறள், திருவாசகம், நாலடியார் ஆகிய 3 பழந்தமிழ் நூல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர். ஸோ ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் அப்படின்னாலே நீங்க ஈஸியா என்ன பண்ணுவீங்க, ஜி.யு. போப் அப்படின்னு எடுத்துருவீங்க. ஏதான் வந்து இதுக்கான ஆன்சர். ஜி.யு. போப் அப்படின்றவர் தான் என்ன பண்ணியிருப்பாருங்க, ஆங்கிலத்துல வந்து என்ன பண்ணியிருப்பாரு, மொழிபெயர்த்திருப்பாரு. இவர் வந்து பார்த்தோன்னா ஜார்ஜ் யூக்லே போப் அப்படின்றதா வந்து இவருடைய முழு பேரு. ஸோ பிரான்ஸ் நாட்டில் இருக்கக்கூடிய எட்வர்ட் தீவுல தான் வந்து இவர் என்ன பண்ணியிருப்பாரு, பிறந்திருப்பாரு. இவர் வந்து பார்த்தோன்னா இவரோட தமையனார் ஹென்றி தமிழகத்துல வந்து கிறிஸ்துவ மதத்தை பரப்பத்துக்காக சமூக குரு பரவதுக்காக தான் வந்து வந்திருப்பாங்க. ஆனா அங்க தமிழ் மேல கொண்ட பற்றின் காரணமாக என்ன பண்ணியிருப்பாருங்க, இவர் தமிழ் மொழிகள் வந்து ஆங்கிலத்துல வந்து மொழிபெயர்த்திருப்பாரு. இவரோட சிறப்பு சொல்லணும் அப்படின்னா, தன்னுடைய கல்லறையில வந்து இங்க ஒரு தமிழ் மாணவன் உறங்கி கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எழுத சொல்லியிருப்பாரு. அதை நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இவர் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட ஆண்டு எதுன்னு கேட்டாங்கன்னா 1886 திருக்குறளை வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்டிருப்பாரு. ஓகேங்களா, இதுல அவருக்கான எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போறது, வேதநாயகம் பிள்ளை யாரிடம் தமிழ் கற்றார். வேதநாயகம் பிள்ளை அப்படின்றவர் வந்து யாருக்கிட்ட வந்து தமிழ் கற்றார் அப்படின்றது தான். ஸோ வேதநாயகம் பிள்ளை அப்படி பொறுத்தவரையிலும் தமிழ் நாவல் உலகின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படுறாரு. ஏன்னா பிரதாப முதலியார் சரித்திரம் அப்படின்ற நாவல் வந்து பார்த்தீங்கன்னா 1870 வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து அந்த புதினமா அது வந்து கருதப்படுது. அது இல்லாம அதனால தமிழ் நாவல் உலகின் தந்தைன்னு சொல்லிட்டு இந்த வேதநாயகம் பிள்ளை வந்து அழைக்கப்படுறாருங்க. ஓகேங்களா, இவரு மாயூரம் அப்படின்ற அந்த மாவட்ட ஒரு முன்சிப்பா பணிபுரிஞ்சதால மாயூரம் வேதநாயகம் பிள்ளை அப்படின்ற ஒரு பேரு வந்து இவருக்கு அழைக்கப்படுது. ஆனா நம்மளுக்கு என்னன்னா தியாக பிள்ளை அப்படின்றவர் தான் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஆனா நம்மளுக்கு எக்ஸாம்ல எதை கொடுத்துருக்காங்க அப்படின்னா மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அப்படின்றத வந்து ஆன்சரா கொடுத்துருக்காங்க. ஆனா மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அப்படின்றத வந்து நீங்க எடுத்துருக்கீங்க. ஆனா தியாக பிள்ளை அப்படின்றது வந்து நம்மளுக்கு வந்து புக்ல வந்து ரெஃபரன்ஸா கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இவர் வந்து சொந்த ஊர் வந்து இவர் வந்து பார்த்தீங்கன்னா குளத்தூர் அப்படின்ற இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து இது பண்ணியிருக்காரு. ஓகேங்களா, சரிங்க. அடுத்து, தொண்டை மண்டல சதகம் பாடியவர் யார். அதுக்கு முன்னால நான் உங்களுக்கு இதுக்கான ஆன்சர் சொல்லிட்டேன். தொண்டை மண்டல சதகம் வந்து பாடியவர் யார்? சூப்பர், யாருங்க, படிக்காசு புலவர். பி தாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ படிக்காசு புலவர் தான் தொண்டை மண்டல சதகத்தை வந்து பாடியிருப்பாரு. சதகம் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும், சதம்னா 100, சதகம்னா 100 பாடல்களான ஒரு இலக்கியம் அப்படின்றத வந்து பொருள். தொண்டை மண்டல சதகம்னா இந்த தொண்டை மண்டலத்தை பத்தி என்ன பண்ணியிருப்பாரு, காதுகளால கேட்டு அறிஞ்சு அந்த தகவல் எல்லாத்தையும் சேர்த்து இதில் எழுதியிருப்பார். அதாவது தொண்டை மண்டல சதகம். அதே போல கொங்கு மண்டல சதகமும் வந்து இவரால் பாடப்பட்டதான் படிக்காசு புலவர். ஓகேங்களா, இந்த 10 கொஸ்டின்ஸ் வேகமாக ஒரு ரிவிஷன் கொடுத்துட்றேன். திருக்குறளை ஜெர்மன் மொழியில் மொழிபெயர்த்தவர் டாக்டர் ப்ரௌல். காரைக்கால் அம்மையார் பாடிய நூல் திருவிரட்டை மணி மாலை. நாச்சியார் திருமொழி வந்து ஆண்டாள். நிரம்பிய காவலர் அப்படின்னா அடியாருக்கு நல்லால். முதலில் தோன்றிய சதகம் அப்படின்னா திருச்சதகம். முகமேதீன் ஆண்டவர் பிள்ளை தமிழ் அப்படின்னா ஜவ்வாது புலவர். திருத்தொண்டர் திருவந்தாதி நம்பியாண்டார் நம்பி. திருக்குறள், திருவாசகம், நாலடியார் ஆகிய 3 பழந்தமிழ் நூல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜி.யு. போப். வேதநாயகம் பிள்ளை வந்து மீனாட்சி சுந்தரம் பிள்ளையிடம் தமிழ் கற்றிருப்பாரு. தொண்டை மண்டல சதகம் அப்படின்னா படிக்காசு புலவர். உங்களுக்கான இந்த வீடியோக்கான கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுந்தரரின் தந்தை பெயர் என்ன? ஓகேங்களா, ஸோ சுந்தரரோட தந்தை பெயர் யாது அப்படின்றத உங்களுக்கான கேள்வி. 4 ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இல்லை நெக்ஸ்ட் வீடியோ வெயிட் பண்ணுங்க. நாளைக்கு போகிற வீடியோ இதுக்கான ஆன்சர் தான் எக்ஸ்பிளேஷன் கொடுத்தேன். தேங்க்யூ கைஸ். அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு கொஸ்டின் சார்ந்து நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு நம்ம தெரியப்படுத்திருப்போம். தேங்க்யூ கைஸ். நம்ம சேனலுக்கான புதுசாக வந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ கைஸ்.